டிரைவர், இது உனக்கே சரியா இருக்கா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பணம் கொடுத்தா அதை விட மானக்கேடு வேற ஏதாவது இருக்கா? இந்த அவமானத்துக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். நான் தான் பணம் கொடுப்பேன். சார், பொண்ணு ஆணுக்கு பணம் கொடுக்கறது அவமானமா படுதுன்னா ஆணு பொண்ணுக்கு பணம் கொடுக்கறது சந்தேகமா படாதா? நீங்க கொடுத்த அவமானம், அவர் கொடுத்தா சந்தேகம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ரெண்டு பேருமே கொடுத்துருங்க. அது முட்டாள்தனம். அப்ப நான் என்ன பண்றது? சார் கொடுக்கறதே வாங்கிக்கங்க. இந்தாங்க, அதை கொடுங்க. சார், உங்க தன்மான உணர்ச்சியை ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நான் வரேன். மிஸ்டர் மோகன், உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன். இது ஒரு சின்ன கம்பெனி. இங்க காலியா இருக்கிற வேலைக்கு சாதாரண படிப்பு படிச்சவங்களே போதும். நீங்களோ பட்டதாரி. உங்க படிப்புக்கு தகுந்த வேலை இது இல்ல. சார், நான் என் படிப்புக்கு வேலை கேட்கல, பொழப்புக்கு வேலை கேட்கிறேன். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க தேவை எனக்கு புரியுது. இந்த வேலைக்கு என்னால அதிக சம்பளம் கொடுக்க முடியாது. இந்த ஆபீஸ் அதிகபட்சமான சம்பளம் 225 தான் கொடுக்கறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ஒரு 250 ரூபாயாவது இருந்தா பரவாயில்ல. That means இந்த ஆபீஸ்லயே அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு தான் இருக்கணும் இல்லையா? ஓகே, ஐ அக்ரி. ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் மோகன், இந்த கம்பெனி எப்பவும் இப்படி இருந்துட போறதில்லை. நானும் சில முயற்சிகள் செய்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு லக் இருந்து உங்க மாதிரி கட்டிக்காரங்களுடைய உழைப்பினாலையும் இந்த கம்பெனி முன்னுக்கு வரலாம். அப்படி வரும்போது நிச்சயம் உங்களுக்கும் உயர்வு உண்டு. தேங்க்யூ சார். செய்யணும் சார், ஒரு புதுசா அப்பாயின் பண்ணிருக்கிறேன். அழைச்சிட்டு போய் ஃபேக்டரி எல்லாம் சுத்தி காட்டு. வாங்க. வரேன் சார். வேர்த்து கொட்டது. இந்த ரூம்ல ஒரு ஃபேனு கூட வழி இல்லை. ஹாய், அண்ணா வந்தாச்சு. அண்ணா, ஐயா, அம்மா இங்க வாயே. என்னடி அம்மா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சுமா? அப்படியா? ஆமா. ஏண்டா அம்மா, இதோ இருக்குமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நான் தேவைத்த வேண்டது வீண் போனேன். இனிமே நீ சம்பளம் வாங்க போறேன். அதுதான் என்னோட ஆசைகள் நிறைவேற்றணும். என்ன ஆசைமா? சொல்லுங்க. முதல்ல உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பா. மொட்டா போச்சு. அப்புறம் அண்ணா அண்ணா, அது நட்டுவனாருடைய டிரான்சிஸ்டர். அதே மாதிரி ஒண்ணு எனக்கு சொந்தமா வேணும்னா வாங்கிடுவான். அப்புறம் நானும் உங்க அப்பாவும் திருப்பதிக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டோம். ரொம்ப நாளாச்சு, முடியவே இல்லை. கண்டிப்பா நான் உங்களை அனுப்பி வைக்கிறேமா. என்னங்க 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 என்னது என்னது? இனிமே நீ டைப் அடிக்க வேண்டாம். ஏ, நம்ம மோகனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் மாசம் சம்பளம் வாங்க போறேன். நம்ம ஆசாபாசம் எல்லாம் நிறைவேற போகுது. இனிமே நீங்க மாடா உழைச்சு ஓடா. எவ்வளவு? 250 ரூபாய். கேட்டியா? இந்த 250 ரூபாய் நம்ம குடும்பத்துல போதுமா? இதுல உனக்கு ஆசா பாசங்கள் வேறையா? சிவகாமி, ஒண்ணு முதல்ல போட்டு உழைக்கணும், இல்ல உடலை போட்டு உழைக்கணும். ரெண்டுமே இல்லாம மேஜ நாற்காலி வேலை பார்க்கிற நம்ம போல மத்தியதர வர்க்கத்துக்கு என்னைக்குமே முன்னேற்றமும் கிடையாது, ஓய்வு கிடையாது. பிகாஸ் we belong to the middle class. அப்பா, என் வேலையில நான் உண்மையா உழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்கத்தான் போகுது. அப்படி கிடைக்கும் போது சொல்லு. அப்ப நான் டைப் படிக்கிறத நிறுத்துறேன். நீங்க எத்தனை பேரு? எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு. இங்க அம்மாவும் நானும் தான். அண்ணனுக்கு நாகர்கோவில் பக்கத்துல வேலை. அப்படியா? அவர் அங்கே இருக்கட்டும். நீங்க 2 பேர்னா இந்த வீடு தாராளம். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல 6 குழந்தைங்க, பெரிய குடும்பம். ஒரு முழுத்து பாட்டியா இருந்ததுன்னா பாருங்களேன். ஓஹோ, அதுல ஒரு குழந்தை பேரு ராஜு இல்ல? ஆமா, கடைக்குட்டி, படுசுட்டி. என்கிட்ட ரொம்ப பிரியம். சின்ன குழந்தையா இருந்தாலும் உங்களை பத்தி நல்லா புரிஞ்ச மாமா ஒத்தந்தான் இல்ல? என் கூடவே தான் இருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோ அந்த சோத்துல உங்களை பத்தி சர்டிபிகேட்டே எழுதி வச்சிருக்கானே. என்னங்க ஃப்ளவர் வாஸ் எல்லாம் அப்படி அழுக்கா வச்சிருக்கீங்க? ஐயோ, இதெல்லாம் தொடச்சு சுத்தமா வைக்கணும். வேண்டாங்க வேண்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐயோ ஐயோ, உள்ளெல்லாம் பிரவுனா சிகப்பா. சொல்லுங்க கேளுங்க. வேண்டாங்க. பரவாயில்லைங்க, ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஐயோ, சொன்ன கேளுங்க. இது ஃப்ளவர் வாஸ் இல்ல. எங்க அம்மா வெத்தலை எத்து துப்புற எத்த பண்ணிட்டோம்.
நான் அதுக்குதான் அப்பவே பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. நான் பக்கத்து வீடு தான். ஏதாவது உதவி வேணும்னா தாராளமா கேளுங்க, நான் வரேன். என்னங்க அது பணத்தை திரும்ப திரும்ப என்றீங்க? ஆமா 48 ரூபான்னு சொல்லி கொடுத்தா 58 ரூபா இருக்குடி. அப்படியா? 10 ரூபா மேல இருக்கு, அதை ஏன்ட்டு கொடுங்க. பன்னாட புத்தி போதா பார். அவன் பாவன் தெருவா சட்டம் போட்டு 10 ரூபா சம்பாதிக்கிற பையன் அதை கொண்டாடுங்க என்கிட்ட. நீ புள்ளகுட்டியா இருந்தானே? ஆமாங்க. இப்படி இருந்தா எப்படியா பழைப்ப? என்னங்க? ஏயா எனக்கு 48 ரூபா தானே கொடுக்கணும். ஆமா. இந்த பார் 58 ரூபா கொடுத்துருக்கிய, இந்த 10 ரூபா இப்படியே போச்சுன்னா உன் குடும்பம் உருப்படுமா? புரியா? சார், நான் உங்களை முதல்ல பார்க்கும்போது என்னமோ நினைச்சேன். நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ மட்டும் என்னய்யா, இங்க உள்ள எல்லாருமே அப்படிதான் என்ன ஆரம்பத்துல நினைப்பாங்க. ஏன்னா என் பர்சனாலிட்டி அப்படி. யோ, நான் காசு ஆசை பிடிச்சவன் தான், ஆனா நியாயம் மட்டும் தவற மாட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. வாடாப்பா, பட்டு ஊரை சுத்துறதுல ஒண்ணும் குறைச்ச கிடையாது. ஏதாவது சம்பாரிச்சு வீட்டுக்கு வருமானம் வர வழியை பாப்பமே எல்லாம் கிடையாதுடா. வேலை கிடைக்கலையப்பா. வேலை கிடைக்கலன்னா நான் தானே வேலை. என்னது? நாளையில இருந்து நம்ம கற்பகம் காலனி வாடகை வசூல் பண்றது உன் வேலை. ஏன் நீங்க வசூல் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? அட நான் போனா வெள்ளை அடின்றான், பைப்ல தண்ணி வரலன்றான், சாக்கடை என்னன்றான். ஐயோ, நான் போய் என்ன சாக்கடை சொன்னா எங்க அப்பா வருவாருன்னு சொல்லு, என்ன கேட்டா என் மாவன் வருவான்னு சொல்லுவேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம 2 பேரையும் நேரா பார்த்து கேட்டான்னா நம்ம தொட்டா செத்துடுச்சுன்னு சொல்லு, ஒரு பயிலும் கேட்க மாட்டோம். உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு நானே செத்து போயிட்டேன்னா எல்லாத்தையும் சொல்ல சொல்லுவாருடா. அது அடுத்த மாசம் வாடகைக்கு சொல்றேன். சும்மா இருங்க, சாப்பிட வாங்க. அப்பா அங்க இருக்காங்க. சமையல் ரூம்ல இருக்காங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா, நாம பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு தான் நேத்து போனவன். அப்போ ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் பேசிட்டு இருக்கலாம். பார்க்குக்கு தான் முந்தா நாள் போனவன். மவுண்ட் ரோட்ல ஒரு சினிமா நடக்கலாம், கூட்டமே இல்லையா? அங்க போமா? சினிமாவுக்கு தான் அடிக்கடி போறவன். அப்ப எங்கதான் போலாம்னு நினைக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்கு போலாம். ஒரே கூட்டமா இருக்குமே. போங்க. இனிமே நாம சந்திக்க வேண்டியது திருமண மேடையில தான். சீக்கிரமா இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சரி, நான் எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிக்கிறேன். நானும் அப்படித்தான். முதல்ல நம்ம விஷயத்தை எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்றதுன்னு வளைஞ்சு நெளிஞ்சேன். ஆனா எங்க அம்மா புத்திசாலி. என் பாவனையில இருந்து எனக்கு என்ன வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, சுத்த மக்கா இருப்பாங்களா? இப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல புரியாது, புரிஞ்சுக்கிச்சுதான் விடமாட்டாங்க. ஆமா, அடிக்கடி இந்த ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, விஷயம் என்னதான் உங்க அம்மா புரிய வேண்டாமா? சரியான அசடா இருப்பாங்க போல இருக்கு. அன்னைக்கு நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது என் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வம்பு பண்ணீங்களே, உங்க கையில என் புடவைய பார்த்தும் கூட உங்க அம்மாவுக்கு புரியலன்னா என்னதான் பண்றது? இத பாருங்க, இப்படியே இருந்துகிட்டு இருந்தா முடியாது. உங்க அம்மாவுக்கு தெளிவா புரியும்படியா அவங்க முன்னாலேயே நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு செய்வோம். அப்படிலாம் ஒண்ணும் செஞ்சுதாவே, எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்க அம்மா கொஞ்சம் இப்படி கூப்பிடு. அம்மா, 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 அத்தை கூப்பிடுறாங்க. என்ன சிவகாமி? பார்வதி, உனக்கு தான் சூசிரம் எல்லாம் தெரியுமாமே. நான் தான் அம்மாக்கு ஆசிரியர். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. விவகாரம் முத்தி போச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவோமே. சரிதான் சிவகாமி. அதான் பாத்தியா, எங்க அம்மா என்னமோ மக்கு அசடு அசடுன்னு சொன்னியே, பாத்தியா எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. போய் சொல்லி எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறீங்க. எங்க மாமியார் எவ்வளவு சமத்துன்னு எனக்கு தெரியாதா? இன்னும் சில மாதங்கள்ல சிறந்த கம்பெனிகளுக்கான போட்டி ஒன்று நடக்க போகுது. அதுல கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனில இருந்தும் ஒரு ஜோடி அனுப்பிச்சு இருக்காங்க. அந்த ஸ்தாபனத்துடைய ஃபவுண்டர் மெம்பர் நான். அந்த முறையில நம்ம கம்பெனி சார்பா உங்களையும் உங்க மனைவி அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் தயங்குறீங்க? அந்த போட்டியில நான் தோத்து போயிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். இது ஒரு வாதமா? நோ, ஐ டோன்ட் அக்ரி. இல்ல சார், நான் ஈடுபடுற எந்த காரியத்திலையும் என்ன யாராவது முந்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐ வில் பிகம் ஆல்மோஸ்ட் மேட். இது இயற்கையா எனக்கு ஏற்பட்ட மனநிலை. அதனால இந்த போட்டியில கலந்துக்கிறது அது இதெல்லாம் நான் டோன்ட் டாக் நான்சென்ஸ். கல்யாணத்துல உங்க 2 பேரையும் நான் பார்த்திருக்கேன். இந்த போட்டியில கலந்துக்கிட்டா நிச்சயம் நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆல்ரைட் சார், அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். நான் சொன்னதுக்காக இன்னைக்கு சம்மதிச்சுட்டு நாளைக்கு அந்த போட்டியில நீங்க கலந்துக்கலன்னா பெர்சனலா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது சார், நான் வரேன். சீக்கிரம் கொடுங்கம்மா, நேரம் ஆச்சு. ஏண்டா பறக்குற? அப்படி என்ன அவசரம்? அம்மா, ஹிந்தி படிச்சுக்கிட்டு வெளியூருக்கு போய் ஏதாவது நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஹிந்தி டீச்சர் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். 7 மணி ஆனா கரெக்டா வந்துருவாங்க. நம்ம 1 நிமிஷம் தாமதமா போனா போச்சு, பெரம்போட உட்கார்ந்துருப்பாங்க. அது யாரது? அப்பேற்பட்ட டீச்சர் அம்மா? ஆமா, உயரமா இருப்பாங்க, கருப்போ கருப்பு,
குண்டோ குண்டு. போய் பாருங்களேன், வந்திருப்பாங்க. இரு. சத்தம் போடாம போங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம். மணி என்ன ஆச்சு? 7:05. எவ்வளவு நேரம் லேட்டு? 5 நிமிஷம். கையை நீட்டுங்க. கையை கட்டிட்டு உட்காருங்க. ஒரு மொழியில முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 வார்த்தைகள். வணக்கம், நன்றி, நல்லது. இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்றது ராதா? ராதாவா? டீச்சர். சரி சரி ராதா, டீச்சர். வணக்கம், நமஸ்தே, நன்றி, தன்யவாத், நல்லது, அச்சா. டீச்சர், இப்ப எனக்கு முதல்ல தெரிய வேண்டியது வேற 3 வார்த்தை. என்ன? தொடுங்கிறதுக்கு என்ன? தோ. ஒரு ஏக். முத்தம். ஆ? ஏக் முத்தம் தோ. மரியாதையா உட்காருங்க. படிக்கிற நேரத்துல என்ன விளையாட்டு? இந்த ஒவ்வொரு அக்ஷரத்தையும் 10 தடவை எழுது. என்ன சுத்தி சுத்தி புணுகு புனியாட்டம் வளைய வளைய வந்துகிட்டு இருந்தா. ஆமா மாமி, நான் கூட அவங்க 2 பேரையும் சாயந்தரம் பார்த்தேன். என் கண்ண கூட பட்டது. உங்க கண்ணே பட்டுடுத்தா? இதுக்கு என்ன மாமி அர்த்தம்? அது வந்து, ஏய் பசங்களா, உங்களுக்கு எல்லாம் கதை நாளைக்கு. எல்லாம் ஆத்துக்கு போங்க. போங்க 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 போங்க, சீக்கிரமா ஓடுங்க போங்க. ஏமா சுசீலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, ரொம்ப நேரமா இதுல உள்ள 5 குண்டையும் மத்தியில உள்ள ரவுண்ட்ல போட ட்ரை பண்றேன். யாரு? என்ன வேணும்? டைப் படிக்கணும். ஐயா இருக்காங்களா? ஐயா இனிமே டைப் அடிக்க மாட்டாரு. நீங்க வேற ஏதாவது பாத்துக்கோங்க. இல்லங்க இல்லங்க, நீங்க பாட்டு அவர் சொல்றாரு போயிடாதீங்க. மேட்ரை கொடுங்க, நான் சாயந்தரம் டைப் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நல்லது. வர்றேன் சார். என்ன, நான் கஷ்டப்பட்டு வாடிக்கையாளர்களை சேர்த்து வச்சிருக்கேன், நீ பாட்டு விரட்டி அடிச்சுட்டு இருக்க. ஏங்க, மகன் சம்பாதிக்கிறான்னு சொன்னேன், குடும்பத்துக்கு போதலேன்னு சொன்னீங்க. இப்ப மருமகளும் சம்பாதிக்கிறேன். இனிமே நீங்க எதுக்காக உழைக்கணும்? சிவகாமி, அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு போதும். ஆனா பையன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மறந்துட்டியா? வட்டி முதலுமா அப்படியே பாக்கி நிக்குது, அதை எப்படி கட்டுறது? சிவகாமி, இந்த டைப்ரைட்டர் பாரு, இதுல இருக்கிற இந்த சிலிண்டர் டைப் அடிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஆனா இந்த எல்லைக்கு மேல எவ்வளவுதான் அது நகர முடியாது. ஆக பழைய இடத்துக்கு அது வந்து சேரணும். இதே மாதிரிதான் மத்திய தர வர்க்கமும். ஒரு லெவலை தாண்டி அதால முன்னேற முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு வருமானம் வந்தா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு செலவு வரும். அதுல கடன்பட்டு பழைய இடத்துக்கு திரும்ப வந்துருவோம். சிவகாமி, நாம கஷ்டப்பட்டு பையனுடைய கடனை அடைக்கும் போது பெண்ணுடைய கல்யாண கடன் வர காத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பவே முடியாது. ஏன்னா we belong to the middle class. இங்க வரவுக்குள்ள செலவு அடங்கவே அடங்காது. அடங்கவே இல்ல அண்ணி. இந்த ரவுண்டுக்குள்ள 5 குண்டு வந்து சேரவே மாட்டேங்குது. ஒரு குண்டு உள்ள போட்டா 2 குண்டு வெளியே வந்துருக்கு. எதுலயுமே சீக்கிரமா சோர்ந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா முயற்சி செய்யணும். நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன். என்கிட்ட கூட